மனதுக்குள்ளே ஆயிரம் ஆயிரம் தேடல்கள், கேள்விகள். எதற்காக நடந்தவை, எப்படி நடந்தவை, ஏன் நடந்தவை? உண்மை கதைகள். ஊர் அறியா உறவுகளின் இருப்பிடம். ஆம், நாம் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். நமது தேடல்கள் அணையா விளக்குகள் போல் எரிந்து கொண்டே இருக்கின்றன. விடை தெரியா விழுதுகளாய் நாம் வளர்ந்து கொண்டே போகின்றோம். நமது சந்ததி சரித்திரம் மறந்து உரிமை இழந்து புதையுண்டவரை புதைக்குழிக்குள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு கதையை, உறவுகள் புதை உண்ட கதையை அணையா விளக்காக உங்கள் முன்னே நடித்து காட்ட வருகிறார்கள் திருவள்ளுவர் வகுப்பு மாணவர்கள். காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான நீதி கேட்பதாகவே இந்த கதை. இது கதை அல்ல, நிஜம். எங்களை தேடுங்கள், நாங்கள் உயிரோடு சென்றோம், திரும்பி வரவில்லை. நாங்கள் எங்கே உள்ளோம் என்பதும் புரியவில்லை. எங்களை தேடுங்கள், எங்களுக்காக குரல் கொடுங்கள். பூலோகத்தில் என்ன சத்தம்? அம்மனுக்கு பயம் காட்டுறாங்க. மரணம் அடைந்தவருக்கு மேலுலகம், உயிருடன் வாழ்வருக்கு இவ்வுலகம். ஆமாம், கொடுமை கொடுமை. இங்கு இருந்தும் அல்லாமல் வரும் குரல் மட்டும் வருகிறது. இந்த கொடுமைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும். 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 இது என் மூதாதையர் மகள்வாய் வாழ்ந்த நிலம். இங்கு நாம் புதைக்கப்பட்டுள்ளோம். என் சொந்தங்கள் இவ்வுலகம் அறியாமல் அழைக்கப்பட்டுள்ளோம். நான் பள்ளியால் வரும்போது என் புத்தக பையை பறித்தார்கள். இங்க இருக்க சொன்னார்கள். எனக்கு என்ன நடந்தது?
அப்பா, என்னை கூட்டிக் கொண்டு போங்கள். பயமாக இருக்குது. நான் தனிமையில் அழைகிறேன். எனது கால்கைகள் முறுக்கப்பட்ட கொடிய ஆயுதங்களால் கிழக்கப்பட்டு எனது உடல் தூக்கி வீசப்பட்டு நினைவிருக்கிறது. நமக்கு நீதியை பெற்று தாருங்கள். இவ்வளவு வாழ்விலிருந்து நமக்கு நிம்மதியை பெற்று தாருங்கள். நாங்கள் அமைதியற்ற ஆத்மாக்களை அலைந்து திரிகின்றோம். நமக்கு நீதி வேண்டும். எனக்கு 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 நீதி வேண்டும். மரியாதையற்ற மரணங்கள், அவலச்சாவுகள், மானிட கொடூரத்தை எங்கே முறையிடுவேன்? இருக்கிறார்களா இல்லையா? புசிக்கப்பட்ட வேண்டிய மனிதர்கள் புதைக்குழியில். காணாமல் ஆக்கப்பட்டோர், அந்த கணக்கிலும் இருந்தும் இல்லாதவர்கள், இவர்கள் மட்டுமா? ஆமாம், எனது கணக்கில் உள்ள பலர் பூமிகள் எதற்குள்ளும் அடங்காமல் அமைதியாக உள்ளனர். ஆமாம் ஆமாம், அதையும் பார்ப்போம். அம்மா, அம்மா, எங்கள் அப்பாவும் அக்காவும்? சூரிய தேவனின் முடிவு அம்முடிவம் என்று கூறி சென்றார்கள். வெறுவார்கள். அல்லும் பகலும் தோன்ற சூரியனுக்கு எது அம்மா மறைவு? அப்பாவுக்கும் மறைவில்லை, அக்காவுக்கும் மறைவில்லை. வெறுவார்கள். எண்ணங்களில் வாழ்கிறார்கள். அவர்கள் வருவார்கள். அவர்கள் வருவார்கள். தம்பி, தம்பி, அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஓம் அக்கா, எனக்கு நினைவு இருக்கிறது. கந்தக புகையின் நடுவு அவர்களின் இறுதி முத்தம். நீங்கள் அற்றா பிள்ளைகளாக அறிவானவர்களாக இருக்க வேண்டும் என்று அப்பா சொன்னார். செல்லாங்களே, நான் நிலத்தை காக்க அப்பாவுடன் செல்றேன் என்று அம்மா சொன்னார். அப்பாவும் அம்மா எங்களை மாமாவுடன் செல்வதாக கூறி சென்றார்கள். ஆனால் திரும்பவில்லை. திரும்பவில்லை, திரும்பவில்லை. மாவீரக வாழ்வதை மக்களின் மனங்களை விட்டு அழிக்க முடியாது. ஆமாம், உமது கணக்கில் இருந்தும் அழிக்க முடியாது. அழிக்க முடியாது. அழிக்க முடியாது. அழிக்க முடியாது. நன்ம தேவதையே, இவர்கள் எப்போது அமைதி பெறுவார்கள்? இந்த உலகத்தின் மௌனத்தை கலைக்க வேண்டும். இந்த ஆன்மாக்கள் நீதியற்ற நிலையின்றி இருக்கின்றார்கள். அவர்களும் கற்றே கொல்லப்பட்டார்கள். ஆம், அவர்களை நிம்மதியாக விடைபெற வேண்டும். அவர்களது விருப்பங்களும் ஏக்கங்களும் நிறைவேற என்ன வழி? ஆமாம், அவர்களுக்கு நடந்த கொடூரங்களுக்கு நீதி கிட்டும் போது அவர்கள் மோட்சத்தை அடைவார்கள். அதுக்கு நாம் செய்ய வேண்டியதை கூறுங்கள். அவர்களது நீதி மட்டுமில்ல, எங்களுக்கானதும்தான். அவர்களின் நீதிக்காக அனைவரும் ஒருமித்த குரலாக ஒலிக்க வேண்டும். வாருங்கள், நீதிக்கு ஒன்று இணைவோம். வாருங்கள், நீதிக்கு ஒன்று இணைவோம். வாருங்கள், நீதிக்கு ஒன்று இணைவோம். வாருங்கள்,
நீதிக்கு ஒன்று இணைவோம். வாருங்கள் நீதிக்கு ஒன்று இணைவோம். வாருங்கள் நீதிக்கு ஒன்று இணைவோம். அவர்கள் உறவுகள் மக்களை போற்றுவோம், யானைகளை மதிப்போம், நீதிக்காக ஓயாது குரல் கொடுப்போம், நீதிக்காக ஓயாது குரல் கொடுப்போம், நீதிக்காக ஓயாது குரல் கொடுப்போம். நன்றி